ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க கோலம் போடலாம். திருவிழான்னா சித்திரை திருவிழா முடியல இருக்குது. பாட்டு பாடிக்கிட்டே இருக்குங்க. சித்திரை பௌர்ணமி திருவிழா. இங்கே பக்கத்தில் கோவில் இருக்குது. இன்னும் முடியல இருக்குது. நேற்று தான் பால் குடம்லாம் வந்துச்சு. பாட்டு பாடுது. உடன்பிறப்புகளோட பிறக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அக்கா இல்லாமல் இருக்கிறதோ அது ஒரு பெரிய விஷயம். அக்கா தங்கச்சிகளோட பிறந்தாலும் அது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். அக்கா தங்கச்சி இல்லாமல் பிறக்கிறது அது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் பெரியப்பா சித்தப்பா பொண்ணுங்களாம் தள்ளி தானே நிற்கிறாங்க இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. காலையில் என்ன கோலம் போடாமல் இப்போ போடுறீங்க அப்படின்னு இத்தனை மணி ஆயிடுச்சுன்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். நான் காலையில் எப்போவுமே இந்த வாசலில் தண்ணியை ஊற்றிட்டு தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் போட்டு எல்லாருக்கும் அவங்க ஆஃபீஸ் போகணும்ல, அதனால் அவங்களுக்கு வந்து டிஃபனை முடிச்சுட்டு தான் கோலம் போடுவோம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக போடலாம், அதுக்காகத்தான் ஃப்ரீயாக மெதுவாக போடலாம். இல்லைன்னா அவசரமாக என்ன போட்டோம்னே தெரியாமல் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதான் கோலம் அழகாகவும் பொறுமையாகவும் போடலாம். 10 மணியாக இருந்தாலும் அனுப்பிட்டு தான் நான் கோலம் போடுவேன். சீக்கிரம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்னா ஒரு சில டைம் பயமாக இருக்குது, பூச்சி இழுக்கு. எழுந்திரிச்சிட்டா போட்டுடலாம். என்னம்மா ரிமோட்டா எழுந்திரிச்சிட்டீங்களா? சரி, பல்லாம் விளக்கிட்டு வாங்க. இதோ ஒரு நாளாக எந்திரிக்கிறாங்க பசங்க. சார்ஜர் இல்லையா?
அடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழா வந்துக்கிட்டே இருக்கும். சித்திரை திருவிழா முடிகிற வரை திருவிழா வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும். கோலம் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. ஒரு டிசைன் போடுவோமா? அதனால லீவு விடவும் பசங்க எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்க ரோட்டில். இப்போதான் 2 வீலர் ஆகிப்போச்சு பசங்களுக்கு. அப்போல்லாம் சைக்கிள் நடந்து தான் சுற்றுவாங்க பசங்க. இப்போ 2 வீலர் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. மணி என்ன 8 மணி ஆகுதோ? சர்ச்சில் பாட்டு பாடுறாங்க, ஓதுறாங்க. சாரி, நம்ம இந்து அப்படியே எனக்கு வருது ஓது. திருவிழா வெளியில் நின்றா கலர் கொஞ்சம் கொடுப்போம். உள்ளபடி கொட்டிட்டேன்னா விநாயகர். அம்மா கும்பிப்போம், ஏற்றி வந்து தீபம் ஏற்றினோம். அருள்வாய் அம்மா மாரியம்மா பாம்பாக கடித்து விட்டது மான வாழ்வு கொடு மாரியாத்தா, நல்ல வழிதனை காட்டி விடு மாரியாத்தா. இந்த பாட்டெல்லாம் நாங்கள் அப்போ படிப்போம். ஹாஸ்டலில் இருக்கையிலே காலங்காலத்தில் பாட சொல்லுவாங்க. மாரியம்மா மரி வரம் கொடுக்கும் அம்மா, கற்பூரனாயி கனகவல்லி காளி மாமாய் கருமாரியம்மா, நெற்றியிலே குங்குமமும் நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் நிறைய வேண்டும், கற்றுதெல்லாம் மேல் மேலும் பெருக வேண்டும் அம்மா.
எப்பவுமே இது வாசலில் எழுதுவேன், ரொம்ப நல்லது. நீங்களும் எழுதுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வளமுடன். நம்ம ஒரு தடவை சொன்னது மாதிரி எனக்கும் எழுதினோம்னா நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நிறைய பேர் கேட்டுக்கோங்க, நற்பவின்னு என்ன வாசல் எழுதுறீங்க அப்படின்னு. அடுத்த வேலை பொண்ணுங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது. அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வச்சா தெரிகிற மாதிரியே இருக்குது. தெரியாமல் இப்படி இருக்கணும், அப்படி தெரியாமல் இருக்கலாம்னு வச்சேன். ஓகே, இப்படி வச்சேன், அது அப்படியே இருக்கு. இப்போ பாத்திரம் கழுவ போகிறேன். சன்லைட் பாருங்கள் எப்படி தெரியும், செமையாக இருக்குது. ரொம்ப வெயில் காலம் ஆயிடுச்சு இப்போலாம். ஓகே, பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லைவில் வரேன். சார்ஜரும் கம்மியாகிடுச்சு.